அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2A தேர்விற்கான டெஸ்ட் சீரீஸினுடைய டெஸ்ட் நம்பர் 7 இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு பகுதியினுடைய விளக்கங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே முந்தைய பதிவில் பாருங்கள் 120வது கேள்வி வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த பதிவில் 121வது கேள்வியிலிருந்து விடைகள் மற்றும் அதற்கான முழுமையான விளக்கங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கவனமாக பாருங்களேன். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 121வது கேள்விக்கு வாங்க. சரியான பொருத்தங்களை கண்டறி. பாருங்க, 44வது சட்ட திருத்தம் குறுந்த் அரசியலமைப்பு என்பது தவறு. பாருங்க, அப்ப மினி கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 மினி கான்ஸ்டிடியூஷன் குறு அரசியலமைப்பு என்று அழைப்பார்கள். ஸோ நேஷனல் எமர்ஜென்சி 352 கரெக்ட். மாநில எமர்ஜென்சி ஸ்டேட் எமர்ஜென்சி பாருங்க 356 356. ஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. ஃபினான்சியல் எமர்ஜென்சி 360 கரெக்ட். அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, சரியான கூற்று சரியான பொருத்தம் 2 மற்றும் 4 சி இஸ் த ஆன்சர். இப்போ 121வது கேள்விக்கு சி சரியான விடை. அடுத்து பாருங்களேன், 122வது கேள்வி சரியான இணைகளை தேர்ந்தெடு. பாருங்க, டாக்டர் PR அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். கரெக்ட். நவீன மனு சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எல்லாமே டாக்டர் PR அம்பேத்கர் அவர்களையே குறிப்பிடுகிறது. அதுக்கடுத்து பாருங்க, நவம்பர் 26 அரசியலமைப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. கரெக்ட். பாருங்க, நவம்பர் 26, 1949 the Indian Constitution was adopted. அரசியலமைப்பு நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். பாருங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பெண் உறுப்பினர்கள் யாரும் இல்லை என்பது தவறு. ஏன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையில் 15 பெண் உறுப்பினர்கள் இடம் பெற்றிருந்தார்கள். அப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். அப்போ 1 மற்றும் 2 கூற்றுகள் சரி. அப்போ 122வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். சரி, அடுத்து வாங்களேன். அடுத்து 123வது கேள்வி சரியான கூற்றுக்களை தேர்ந்தெடு. அரசியலமைப்பு குழுவின் தலைவர் ராஜேந்திர பிரசாத். கரெக்ட். பாருங்க, நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். கவனமா பார்க்கணும். டிசம்பர் 11, 1946 அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்பட்டிருப்பார். அதே பாருங்க, வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் PR அம்பேத்கர். அப்ப வரைவு குழு உருவாக்கப்பட்டது பாருங்க ஆகஸ்ட் 29, 1947. அப்ப டாக்டர் PR அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் மொத்தம் 7 உறுப்பினர்களை கொண்ட அரசியலமைப்பு வரைவு குழு ஆகஸ்ட் 29, 1947 உருவாக்கப்பட்டது. ஸோ சரியான கூற்று 2 கூற்றுகளுமே சரிதான். அப்போ 1 and 2 இஸ் த ஆன்சர். 123வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க, 124வது கேள்வி பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 22 மொழிகளை அலுவல் மொழியாக அங்கீகரித்துள்ளது. கரெக்ட். ஏற்கனவே முந்தைய பதிவில் நம்ம சொல்லியிருப்போம். அப்போ 21வது சட்ட திருத்தம் 71, 92வது சட்ட திருத்தங்கள் படி ஒரிஜினலாக பாருங்க 14 மொழிகள் தான். அதுக்கடுத்து சட்ட திருத்தத்தின் வாயிலாக மேலும் மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டு தற்போது 22 மொழிகள் அரசியலமைப்புக்கு பாருங்க அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, 2006 இந்திய அரசு செம்மொழி தமிழ் மொழியை முதல் செம்மொழியாக ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ். இது தவறு. ஏன்னா 2004 இஸ் த கரெக்ட் இயர். 2004 தான் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. அட் பிரசன்ட் பாருங்க, இந்தியாவில் 6 செம்மொழிகள் இருக்கிறது. கரெக்ட். இப்போ சரியான கூற்று 1 மற்றும் 3 சி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்களேன், 125வது கேள்விக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபையால் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? கவனமாக பார்க்கணும். குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடாப்டட் கான்ஸ்டிடியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாருங்க
Jan 22, 1947. இப்போ கவனமா பாருங்க, டிசம்பர் 13, 1946, டிசம்பர் 13, 1946 ஜவஹர்லால் நேரு அவர்களால் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொண்டு வரப்பட்டிருக்கும். பாருங்க, இது விவாதத்திற்கு பிறகு ஜனவரி 22, 1947 அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? அப்ப இந்த குறிக்கோள் தீர்மானத்தினுடைய மாற்றி அமைக்கப்பட்ட வடிவமே தற்போதைய அரசியல் அமைப்பின் முக உரையாக உள்ளது. சரிங்களா? அப்ப இந்த குறிக்கோள் தீர்மானம் பாருங்க, the fundamental and philosophy of constitution அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப இந்த குறிக்கோள் தீர்மானம் எதை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க ரொம்ப சிம்பிளா இந்திய அரசியல் அமைப்பினுடைய நோக்கங்கள், தத்துவங்கள், அடிப்படை கட்டமைப்புகளை கொண்டதாக இந்த குறிக்கோள் தீர்மானம் இருக்கிறது, மறந்துடக்கூடாது. ஸோ கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. அப்போ 125வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 126 வாங்க. தவறான கூற்றை தேர்ந்தெடு. தவறான கூற்று ஒண்ணுமே இல்லை. கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி இந்தியாவை உருவாக்குவதற்காக 8 முதன்மை குழுக்களையும் பல்வேறு சிறிய குழுக்களையும் உருவாக்கியிருக்கும். அப்ப அந்த 8 மேஜர் கமிட்டியினுடைய தலைவர்களை கட்டாயம் நாம் படித்து செல்ல வேண்டும். அந்த 8 கமிட்டியுடைய தலைவர்கள் தெரியாம போயிடக்கூடாது. ஒன்றிய அதிகாரங்கள் குழு ஜவஹர்லால் நேரு இஸ் த கரெக்ட் யூனியன் பவர்ஸ் கமிட்டி. அதுக்கடுத்து ப்ரொவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி வல்லபாய் படேல் கரெக்ட். அடிப்படை உரிமைகளுக்கான துணைக்குழு ஹச்சி முகர்ஜி தவறு. ஜேபி கிருபாலனி. ஜேபி கிருபாலனி. இப்போ ஹச்சி முகர்ஜியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, மைனாரிட்டிஸ் சிறுபான்மையினர், சிறுபான்மையினருக்கான துணைக்குழு மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினருக்கான துணைக்குழுவின் தலைவர் ஹச்சி முகர்ஜி. அப்ப அடிப்படை உரிமைகளுக்கான துணைக்குழு ஜேபி கிருபாலனி. மாநிலங்களோடு பேச்சுவார்த்தை ஸ்டேட் நெகோசியேஷன் கமிட்டி ஜவஹர்லால் நேரு இஸ் த கரெக்ட். அப்ப தவறானது சி மட்டும் தவறு. 126வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க, 127வது கேள்வி. இந்தியாவிற்காக ஒரு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணம் இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சி எப்பொழுது முன்வைத்தது? கவனமா பார்க்கணும். ஸோ இந்த கேள்வியை பாதியை படிச்சுட்டு பட்டுனா பண்ணிடாதீங்க, 1934 ஆன்சர் பண்ணிடக்கூடாது. அப்போ கேட்டிருக்கிறது ஐஎன்சி. ஐஎன்சி எப்போ இந்த டிமாண்டை வச்சாங்க பாருங்க. ஆன்சர் பி இஸ் த ஆன்சர். 1935. எம்என் ராய் 1934னா எம்என் ராயுடைய டிமாண்டு தான் 34. ஜவஹர்லால் நேரு 1938. அதே மாதிரி நம்முடைய கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி கோரிக்கையை ஆகஸ்ட் நன்கொடையின் மூலமாக ஆங்கிலேயர்கள் ஏற்றுக்கொண்டது ஆகஸ்ட் ஆஃபர் 1940. அப்ப கவனமா பார்க்கணும், காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொண்டது, முன்வைத்தது 35ல. 127வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து 128வது கேள்வி வாங்களேன். அரசியலமைப்பு நிர்ணய சபை பற்றிய கூற்றுக்களில் எது தவறு? நவம்பர் 1946 கேபினட் மிஷன் படி உருவாக்கப்பட்டது கரெக்ட். நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 399 தவறு. 389. அப்ப இந்த கேள்வியெல்லாம் பாருங்களேன், கூற்றுக்களில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ நமக்கு 2வது ஸ்டேட்மெண்ட்லேயே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. அப்ப 3வது மற்றும் 4வது ஸ்டேட்மெண்ட்டை படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம நேரம் அடுத்த கேள்விக்கு தைரியமா போயிடலாம். ஒருவேளை சி அண்ட் டில ஆன்சர் தவறாக இருந்தாலும் அவங்க பி அல்லது சி, பி அல்லது டின்னு தான் ஆப்ஷன் நமக்கு கொடுத்தாகணும். அப்ப கன்ஃபார்மா பி தவறு என்று தெரிந்தால் கண்ணை முடிக்கிட்டு பியை சரியான பதிலாக எடுத்துக்கொண்டு அடுத்த கேள்விக்கு போயிடுறது தப்பு இல்லை. சரிங்களா? பாருங்க, நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத் கரெக்ட். முதலாக கூடியது டிசம்பர் 9, 1946, அதுவும் கரெக்ட். அப்ப 128வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்து வாங்க 129வது கேள்வி பாருங்க. முதல் கூட்டத்திற்கு தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை பாருங்க. இந்த டெம்பரவரி பிரசிடென்ட், புரோடம் ஸ்பீக்கர்,
தற்காலிக சபாநாயகர் முறை பாருங்க. டிசம்பர் 9 1946 அரசியல் நிர்ணய சபை முதலாக கூடிய போது ஜே.பி. கிருபாலனி அவர்கள் முன்மொழிய சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்ப இந்த தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை எந்த நாட்டிலிருந்து எடுத்தோம்னா பிரெஞ்சு அரசியலமைப்பிலிருந்து நாம் எடுத்தோம். மறந்துடக்கூடாது, பிரெஞ்சு கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுக்கப்பட்டது. இப்போ 129வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 130வது கேள்வி. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகர் லீகல் அட்வைசர் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி பி.என். ராவ் அவர்கள். மறந்துடக்கூடாது, பி.என். ராவ் அவர்கள். இப்போ 130வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 131வது கேள்வி. சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியாது, நேஷனாலிட்டி மாற்ற முடியாது. உதாரணத்திற்கு ஒருவர் அமெரிக்காவில் போய் கிரீன் கார்டு வாங்கி அமெரிக்காவுடைய குடிமகனாக மாறினாலும் இந்தியன் ஆர்ஜின் என்பதை அவரால் மாற்ற முடியாது. வேணா தற்காலிகமாக அவர் அமெரிக்க குடிமகனாக வேண்டுமென்றால் மாறிக்கொள்ளலாம். அப்ப நேஷனாலிட்டி நாட்டுரிமை எங்க போனாலும் மாறாது, அது பூர்வீகம் இனம் சார்ந்தது. கரெக்டு. ஒருவர் தனது குடியுரிமையை மாற்ற முடியும். ஸோ நீங்கள் அமெரிக்காவில் போய் அமெரிக்கன் சிட்டிசனாக மாறிக்கலாம், திடீர்னு யூகே இங்கிலாந்துக்கு வந்து இங்கிலாந்துடைய சிட்டிசனாக மாறிக்கலாம், ரஷ்யாவுக்கு போய் ரஷ்யாவுடைய சிட்டிசனாக மாறிக்கலாம். இப்போ சிட்டிசன்ஷிப் மாற்ற முடியாது, நேஷனாலிட்டி மாற்ற முடியாதது. சரிங்களா? அப்போ 131வது கேள்வி பொறுத்த வரைக்கும் மூன்றுமே சரியானது, மறந்துடக்கூடாது. சரி, அப்போ 131வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 132 தவறான இணையை தேர்ந்தெடு. ராங் ஸ்டேட்மெண்ட். பாருங்க 42 மகப்பேறு நிவாரணம் கரெக்ட். 44 கிராம பஞ்சாயத்துக்கள் தவறு. ஏன்னா கிராம பஞ்சாயத்து அப்படின்றது ஆர்டிகல் 40. அப்ப 44 என்ன சார்? 44 யூனிஃபார்ம் சிவில் கோடு. நாடு முழுவதும் ஒரே மாதிரியான உரிமையியல் சட்ட தொகுப்பு. 43 குடிசை தொழில்கள் கரெக்ட். 39A ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி கரெக்ட். அப்ப தவறான இணை பி இஸ் த ஆன்சர். ஸோ இதுலையும் பாருங்க, இந்த 39A இருக்கு இல்லையா, 39A 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 படி சேர்க்கப்பட்டது. மறந்துடக்கூடாது. சரிங்களா? 42வது சட்ட திருத்தம் 1976 படி சேர்க்கப்பட்டது, மறந்துடக்கூடாது. 132வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 133. பாருங்களேன், முதலில் குடியுரிமை சட்டம் காமன்வெல்த் குடியுரிமையை வழங்கியது கரெக்ட். பாருங்க, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 ப்ரொவைட் காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் கரெக்ட். சரிங்களா? குடியுரிமை சட்டம் குடியுரிமையை இழப்பதற்கு 4 வழிகள் தவறு, 3 வழிகளை குறிப்பிடுகிறது. கவனமா பார்க்கணும். அப்ப குடியுரிமை சட்டம் 1955 குடியுரிமையை பெறுவதற்கு, த அக்யூஸ்டேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பெறுவதற்கு 5 வழிகளையும் இழப்பதற்கு 3 வழிகளையும் குறிப்பிடுகிறது. சரிங்களா? அப்ப கவனமா பார்க்கணும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். அப்ப தவறானது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான், பி மட்டும்தான் ஆன்சர் வரணும். சரிங்களா? பாருங்க, காமன்வெல்த் குடியுரிமை சட்டம் 1955 காமன்வெல்த் குடியுரிமையை வழங்கியது. ஆனால் அதே நேரத்தில் பாருங்க, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 குடியுரிமை திருத்த சட்டம் 2003 காமன்வெல்த் குடியுரிமையை ரத்து செய்தது. அப்ப காமன்வெல்த் குடியுரிமையை வழங்கியதுன்னு கேட்டா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, காமன்வெல்த் குடியுரிமையை ரத்து செய்ததுன்னு கேட்டா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. மறந்துடக்கூடாது. சரிங்களா? வழங்கியது 55, ரத்து செய்தது 2003. 133வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து 134வது கேள்விக்கு வாங்க. ஸோ இந்தியாவிற்கு வெளியில் வசிக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒருவர் குடியுரிமையை பெறுதல் எந்த சரத்து? ரொம்ப சிம்பிள். இந்தியாவிற்கு வெளியில் வசிக்கக்கூடிய ஒருவர்
தன்னை, அதாவது இந்தியாவை பூர்வீகமாக கொண்டு தற்போது இந்தியாவிற்கு வெளியில் வசிக்கக்கூடியவர்கள் இந்திய குடியுரிமையை பெற வேண்டும் என்று நினைத்தால் ஆர்டிகல் 8 படி தன்னை இந்திய குடிமகனாக பதிவு செய்து கொள்ளலாம். இப்போ பதிவு செய்தல், ரிஜிஸ்ட்ரேஷன், ஆர்டிகல் 8 மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ பாருங்க, ஆர்டிகல் 7 பொறுத்த வரைக்கும் என்ன? ஸோ 7 பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் போயிட்டு பாகிஸ்தான் பிடிக்காமல் மறு குடியமர்விற்காக மீண்டும் இந்தியாவிற்கு வந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்குதல் ஆர்டிகல் 7. ஆர்டிகல் 9 பொறுத்த வரைக்கும் என்ன? ஒரு இந்திய குடிமகன் தானாக முன்வந்து வேறொரு குடியுரிமை, வேறொரு நாட்டின் குடியுரிமையை பெற்றால் இந்திய குடியுரிமை ரத்தாகிவிடும் ஆர்டிகல் 9 படி. ஆர்டிகல் 10 என்ன? ஒரு இந்திய குடிமகன் பாராளுமன்றம் இயற்றக்கூடிய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தனது இந்திய குடியுரிமையை அனுபவிக்கலாம். அப்ப பாராளுமன்ற சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டதுதான் இந்திய குடியுரிமை. ஆர்டிகல் 10 படி மறந்துடக்கூடாது. இப்போ 134வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து 135வது கேள்விக்கு வாங்க. டிபிஎஸ்பி பாருங்களேன். அப்ப இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா அயர்லாந்து. கரெக்ட். இது அரசியல் ஜனநாயகம் என்பது தவறு. சமூக மற்றும் பொருளாதார ஜனநாயகம். இந்த இடத்துல அரசியல் ஜனநாயகம் என்பது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் தான் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. அப்ப டிபிஎஸ்பி சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. அப்ப டிபிஎஸ்பி எந்த நீதிமன்ற சட்டத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது. கரெக்ட். The fundamental rights only judicial review. அடிப்படை உரிமைகளை மட்டும்தான் நீதிமன்ற சட்டத்தால் கட்டாயப்படுத்த முடியும். பாருங்க, அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். சரியான கூற்று 1 மற்றும் 3. கவனமா பார்க்கணும். சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்களேன். 136வது கேள்வி. எது அடிப்படை கடமை அல்ல? பாருங்க, இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக எல்லா தேர்வுகளையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த கடைசியாக நடந்த 2024 குரூப் 1 தேர்வுலையும் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. வரி செலுத்துதல், வாக்களித்தல் அடிப்படை கடமை அல்ல. கவனமா பார்க்கணும். வரி செலுத்துவதும் வாக்களிப்பதும் கடமை கிடையாது. அப்ப எது கடமை அல்ல அப்படின்னா மறக்காம போகணும். டி இஸ் த ஆன்சர். சரிங்களா? அப்ப பாருங்க, 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 படி பகுதி 4A ஆர்டிகல் 51A படி மொத்தம் தற்போது 11 அடிப்படை கடமைகள். இதுல நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தத்தின்படி 10 கடமை. அடுத்து 86வது சட்ட திருத்தம் 2002 படி மேலும் ஒரு கடமை. தற்போது மொத்தம் 11 அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பால் இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதுல வரி செலுத்துவதும் வாக்களிப்பதும் வராது, மறந்துடக்கூடாது. 136வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க. 137வது கேள்வி. பின்வரும் சரத்துக்கள்ல எது இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே உரிய அடிப்படை உரிமை? ஆர்டிகல் பாருங்க ஏ. ஆர்டிகல் 15, 16, 19 மற்றும் 30, 29 இந்த ஒரு ஆர்டிகலை சேர்த்துக்கலாம். அப்ப 15, 16, 19, 29, 30 இந்த 5 சரத்துக்களும் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. வேறொரு நாட்டின் குடிமக்களுக்கு இது கிடையாது. அப்ப 137வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க. 138வது கேள்விக்கு தவறான இணையை தேர்ந்தெடு. 17 அன்டச்சபிலிட்டி கரெக்ட். 18 டைட்டில்ஸ் பட்டங்களை ஒழித்தல் கரெக்ட். 23 பாருங்க, குழந்தை தொழிலாளர்கள் தவறு. இதற்கான ஆர்டிகல் 24. அப்ப 23 பொறுத்த வரைக்கும் பாருங்க, மனித சுரண்டலை தடுத்தல். பாருங்க, the prohibition, the abolition of human traffic, மனித சுரண்டலை தடுத்தல் 23. குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல் ஆர்டிகல் 24. ஸோ அப்போ தவறான இணை சி இஸ் த ஆன்சர். ஸோ 29
சிறுபான்மையின் எழுத்து மொழி கலாச்சாரம் கரெக்ட். சரிங்களா? அதே நேரத்தில் பாருங்க ஆர்டிகல் 30 என்ன, சிறுபான்மையினுடைய கல்வி நிறுவனங்கள், மைனாரிட்டிஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்ப 138 சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 139வது கேள்வி, சொத்துரிமை எங்க சட்ட உரிமையாக இருக்கிறது பாருங்க. சரத்து 300A பகுதி 12 கீழ் தற்போது சொத்துரிமையானது சட்ட உரிமையாக உள்ளது. ஏற்கனவே பாருங்க சொத்துரிமை அடிப்படை உரிமையாக இருந்தது. 44வது சட்ட திருத்தம் 1978 படி சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு தற்போது பகுதி 12 சரத்து 300A கீழ் சட்ட உரிமையாக வழங்கப்பட்டிருக்கிறது. மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து வாங்க 140வது கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடு. குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 48 கரெக்ட், சம ஊதியம் 76 கரெக்ட், மகப்பேறு 61 கரெக்ட், கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு 74 அல்ல 76. இப்போ இந்த கேள்வி பாருங்களேன். ஸோ அப்போ முதல் 3மே கரெக்டு. இந்த மாதிரி கேள்வி வரும்போது நீங்கள் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேள்வி வாசிக்கிறோம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே நமக்கு தவறாக இருந்தால் மீதி இருக்கக்கூடிய 3 ஸ்டேட்மெண்ட்டையும் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டயத்தை மிச்சப்படுத்தி பழகுங்க. ஏன்னா இந்த குரூப் 1 எக்ஸாமில் பாருங்கள் பல பேரால் பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியலை. அப்போ அந்த முறையான பயிற்சி இல்லைன்றது இங்கே கவனத்துக்குரியது. சரிங்களா? இப்போ 140வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர், மறந்துடக்கூடாது. ஸோ டி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 141, குடிமக்களுக்கான பாருங்க, குடிமக்களின் அடிப்படை கடமைகளுக்கான வர்மா குழு. சரிங்களா? பாருங்க அடிப்படை கடமைகளை நல்லா கவனமாக பார்க்கணும். அடிப்படை கடமைகளை நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படக்கூடிய சட்ட ரீதியிலான பிரச்சனைகளை ஆய்வு செய்வதற்காக, நடைமுறை சிக்கல்களை ஆய்வு செய்வதற்காக வர்மா குழு உருவாக்கப்பட்டது. அது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1999. அப்ப அடிப்படை கடமைனா நமக்கு ரிப்பீட்டடா 2 கமிட்டி இருக்கு. அடிப்படை கடமையை பரிந்துரை செய்த குழு சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. கவனமா பார்க்கணும். சர்தார் ஸ்வரன் சிங் குழு 1976 அடிப்படை கடமையை பரிந்துரை செய்தது. அப்ப எந்த குழு பரிந்துரையின்படி அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டதுன்னா சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி 1976. பாருங்க சட்ட விதிகளை ஆய்வு செய்த வர்மா கமிட்டி 1999, மறந்துடக்கூடாது. 141 பி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 142வது கேள்வி, சட்டத்தின் ஆட்சி என்கிற கருத்து ஏவி டைசி அவர்களால் உருவாக்கப்பட்டது. கரெக்ட். இப்ப பாருங்க சரத்து 14 சட்டத்தின் ஆட்சி அடிப்படை அம்சமாகும். கரெக்ட். என்ன கொடுத்திருப்பாங்க பாருங்க, உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி இந்த சட்டத்தின் ஆட்சி என்பதை சரத்து 14 கொண்டிருக்கிறது. அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக கூட இதை நீக்க முடியாது. மேலும் சரத்து 21 அடிப்படையில் இந்த சட்டத்தின் ஆட்சி என்பது வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? இப்ப சட்டத்தின் ஆட்சி எங்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா 14ல. அது மேலும் எச்சரத்தின் மூலம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க, வலிமைப்படுத்தப்பட்டு உள்ளதுன்னா ஆர்டிகல் 21. ஸோ கவனமாக மறந்துடக்கூடாது. சரிங்களா? கவனமாக நோட் பண்ணுங்க. அப்ப 142வது கேள்வி பொறுத்த வரைக்கும் சரியான கூற்று சி 1 and 2 2 கூற்றுகளுமே சரியானது, மறந்துட வேண்டாம். அடுத்து 143வது கேள்வி பாருங்க, சரியான கூற்றை தேர்ந்தெடு. சரத்து 16 பொது வேலை வாய்ப்பில் சமத்துவம் பற்றி குறிப்பிடுகிறது. கரெக்ட் தான். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். கரெக்ட். மொரார்ஜி தேசாய் அரசு முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை பிபி மண்டல் தலைமையில் உருவாக்கியது. இது தவறு. ஏன்னா பிபி மண்டல் கமிஷன் மொரார்ஜி தேசாய் உருவாக்கியது 2வது பிற்படுத்தப்பட்ட ஆணையம். சரிங்களா? அப்ப முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் என்பது 1953 காக்கா கலேகர் அவர்களால் ஜவஹர்லால் நேரு அரசால் உருவாக்கப்பட்டது முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம்.
அப்ப பிபி மண்டல் தலைமையில் உருவாக்கியது இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம். அடுத்து பாருங்க, ராம்நந்தன் கமிட்டி பாருங்க 1993. ராம்நந்தன் கமிட்டி ஓபிசியில் இருக்கக்கூடிய கிருமி லேயரை அடையாளம் காணுவதற்காக உருவாக்கப்பட்டது. கரெக்ட். அப்ப சரியான கூற்று 1 மற்றும் 3. அப்ப பாருங்க, சி இஸ் த ஆன்சர். கவனமா பாருங்க. சரிங்களா? அப்ப பாருங்க, இதோட இந்த பதிவில் முடிக்கலாம். ஸோ உங்களுக்கு மேற்படி சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உடைய எந்த சந்தேகமாக இருந்தாலும் கட்டாயம் உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.